ஹலோ விவர்ஸ், மேலும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் ராம். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம யூஸ் பண்ற முக்கால்வாசி விதைகள் ஆர்கானிக் விதை கிடையாது. ஒரு ஆர்கானிக் விதை எப்படி இருக்கணும், ஒரு ஆர்கானிக் விதையை எப்படி விதைக்கணும்னு நான் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு கடலை இருக்குது, அந்த கடலையை எடுத்துட்டு போய் செக்கல ஆட்டினா ஒரு சுத்தமான ஆர்கானிக் எண்ணெய் கிடைச்சிடும்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் கிடையாது. ஒரு ஆர்கானிக் பொருள் எப்படி உருவாகுதுன்னா, முதல்ல விதையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விதை விதைக்கிறாங்கன்னா அந்த விதை வந்து ஆர்கானிக்கா இருக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த வயல்ல எந்த ஒரு செயற்கை உரமும் போட்டிருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வயல்ல விதை விதைச்சிருப்போம், அந்த விதைக்கு நம்ம மருந்து போட்டிருந்தா அதுவும் போட்டிருக்க கூடாது. அது போட்டிருந்தாலும் அது சுத்தமான ஆர்கானிக் முறை கிடையாது. அதோட இல்லாம அதுக்கு ஒரு விதை போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த விதை கூட ஆர்கானிக் விதையா இருந்தாதான் ஒரு சுத்தமான ஆர்கானிக்கான பொருள் வந்து நம்ம கையில கிடைக்கும். இப்ப நம்ம யூஸ் பண்ற பொருள்ல முக்கால்வாசி பொருள் ஆர்கானிக்கே கிடையாது. நீங்க ஆர்கானிக்கான பொருள் யூஸ் பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.